அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்று ராணி மங்கம்மாள் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பார்க்கலாம். பெண்கள் முடிசூட்டி ஆட்சி செய்யாத நாயக்கர் மரபிலிருந்து வந்து மதுரையை 1689 முதல் 1704 வரை ஆண்ட பெண்மணி ராணி மங்கம்மாள் ஆவார். மதுரையை ஆண்ட சொக்கநாதரின் மனைவி இவர். கணவர் இறந்து தன் மகன் ரங்ககிருஷ்ண முத்துவீர நாயக்கர் இளம் வயதினராக இருந்ததால் ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார். இவர் திறமையான ஆட்சியாளர். எதிர்ப்புகளை தன் ஆற்றலாலும் அறிவு நுட்பத்தாலும் முறியடித்தவர். 18 ஆண்டு காலம் தென்னாட்டை தனியே ஆண்ட பெண்ணரசி இவர். திருச்சியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தார் ராணி மங்கம்மாள் அவர்கள். மங்கம்மாள் தனது மகன் ரங்ககிருஷ்ண முத்துவீர நாயக்கருக்கு முத்தம்மாள் என்ற பெண்ணை மணமுடித்து வைக்கிறார். ரங்ககிருஷ்ண முத்துவீர நாயக்கர் சிறப்பாக ஆட்சி செய்கிறார். 7 ஆண்டு காலம் நல்லாட்சி வழங்குகிறார். தன் தந்தை இழந்த சில பகுதிகளை கூட போரிட்டு மீட்டெடுக்கிறார். ஆனால் அவருக்கு பெரியம்மை நோய் ஏற்பட்டு இளம் வயதிலேயே உயிர் துறக்கிறார். தன் கணவரின் இறப்பை தாங்க முடியாமல் முத்தம்மாள் பன்னீர் கலந்த நீரை அருகி அவரும் இறந்து விடுகிறார். 3 மாத குழந்தையாக இருந்த விஜயரங்க சொக்கநாதருக்கு இப்போது பட்டம் சூட்டப்பட்டது. அவர் சிறு குழந்தை. எனவே பெயரளவிலேயே அவர் மன்னர். இப்போது மங்கம்மாள் ராணி மங்கம்மாளாக பொறுப்பேற்கிறார். ராணி மங்கம்மாள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற காலத்தில் போர்கள் அதிகம் நடைபெறவில்லை. இவர் அண்டையில் உள்ள அரசர்களிடம் நட்புறவையே விரும்பினார். ஆயினும் தஞ்சை மராத்தியர்கள், முகலாயர்கள், திருவாங்கூர் அரசு போன்றவர்களால் சவால்களை சந்திக்க வேண்டி இருந்தது. மிக திறமையான ராஜதந்திரியாகவும் தேர்ந்த அரசியல் அறிவும் பெற்ற மங்கம்மாள் இப்பகைகளை மிக திறமையுடன் முறியடித்தார். ஆட்சி காலத்தில் பல நலத்திட்டங்களை தீட்டி மதுரையை சிறப்பாக ஆட்சி புரிந்தார். முகலாய பேரரசர் அவுரங்கசீப் தக்காணம் வரை தனது எல்லைகளை விரிவுபடுத்தி இருந்தார். ராணி மங்கம்மாள் முகலாய படைகளின் வலிமையையும் தனது படைகளின் வலிமையையும் நன்கு உணர்ந்தவராக இருந்தார். அதனால் முகலாய படைகளோடு போரிடுவது உச்சிதமான செயல் இல்லை என்பதை நன்கு உணர்ந்து பரிசு பொருட்களை முகலாய தளபதிகளுக்கு கொடுத்து போரை தவிர்த்தார். மேலும் முகலாயர்களின் உதவியுடன் தான் இழந்த சில பகுதிகளை மராத்தியர்களிடமிருந்தும் உடையார் படை சிற்றரசர்களிடமிருந்தும் மீட்டெடுத்தார் ராணி மங்கம்மாள். திருவிதாங்கூர் போர். மதுரை நாயக்க அரசுக்கு உட்பட்ட சிற்றரசாக அப்போது திருவிதாங்கூர் அரசு இருந்தது. திருவிதாங்கூர் மன்னன் ரவிவர்மா மதுரை நாயக்க அரசுக்கு செலுத்த வேண்டிய திரைப்பொருட்களை செலுத்தவில்லை. மேலும் கல்குளம் பகுதியில் இருந்த மதுரை நாயக்க படையை தாக்கி அழித்தான். எனவே தளவாய் நரசப்பையா என்பவரின் தலைமையில் மங்கம்மாள் அனுப்பிய படை திருவிதாங்கூர் படையை தோற்கடித்தது. திரைப்பொருளாக பொன், பீரங்கி முதலிய பொருட்களை பெற்று திரும்பியது. தஞ்சை போர். தஞ்சையை ஆண்ட மராத்தியருக்கும் மதுரை நாயக்கருக்கும் இடையே நல்லுறவு நிலவவில்லை. தஞ்சை மராத்திய மன்னர் சாஜி மதுரை நாயக்க மன்னர்களின் ஆட்சி பகுதிகள் சிலவற்றை கைப்பற்றி கொண்டார். இப்போது ராணி மங்கம்மாள் தளவாய் நரசிப்பையரை படைகளுடன் அனுப்பி அப்பகுதியை மீட்டெடுத்தார். அப்படை தஞ்சையை அச்சுறுத்தியது. எனவே தஞ்சை அமைச்சர் ராணி மங்கம்மாளுடன் படைகளுக்கு பெரும் பொருளை கொடுத்து அனுப்பினார். மைசூர் போர். இதில் ராணி மங்கம்மாள் அவர்களின் அரசு தந்திரத்தை நம்மளால் பார்க்க முடியும். முகலாய அரசு தக்காணத்தை தன் ஆட்சியின் கீழ் கொண்டு வர எண்ணிய அதே வேளையில் மைசூர் மன்னன் சிக்கதேவராயன் தனது ஆட்சியை விரிவுபடுத்த எண்ணி மதுரையின் ஆளுகைக்கு கீழ் உள்ள சேலம் மற்றும் கோயம்புத்தூரை கைப்பற்றினார். 1695 ஆண்டு திருச்சிராப்பள்ளி கோட்டையை முற்றுகையிட்டான். இந்த முற்றுகையை ராணி மங்கம்மாளின் படைகள் முறியடித்தன. சிக்கதேவராயர் தஞ்சை மற்றும் திருச்சிக்கு நீர் ஆதாரமாக விளங்கும் காவிரியின் குறுக்கே கண்ணம்பாடி அணை ஒன்றை கட்டினான். அந்த அணையை கட்டி வருகிற தண்ணீரை தடுக்க எண்ணினான். அப்போது மங்கம்மாள் 1700 ஆண்டு தஞ்சையுடனான பகையை மறந்து ஒரு ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டு தஞ்சை மதுரை கூட்டுப்படை ஒன்றை உருவாக்கினார். படை கிளம்பும் வேளையில் மைசூர் பகுதிகளில் கடும் மழை பெய்ததால் சிக்கதேவராயர் கட்டிய அணை உடைந்தது.
சிக்கல் எதுவும் இல்லாமல் இப்பிரச்சனை தற்காலிகமாக தீர்ந்தது. ராமநாதபுரம் போர். ராணி மங்கம்மாளின் முதலும் கடைசியுமான மிகப்பெரிய தோல்வியாக ராமநாதபுரம் போர் இருந்தது. மதுரைக்கு எதிராகவும் தஞ்சைக்கு ஆதரவாகவும் ராமநாதபுரம் மன்னர் ரகுநாத சேதுபதி இருந்ததால் 1702 ரகுநாத சேதுபதிக்கு எதிராக ராணி மங்கம்மாள் தனது படையை அனுப்பினார். இந்த போரில் மதுரையின் தொடர் வெற்றிக்கு காரணமாக இருந்த தளவாய் நரசப்பையா வீர மரணம் அடைந்தார். இது போரின் தோல்விக்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது. மங்கம்மாளின் சமயப்பொறை. மற்ற மதுரை நாயக்கர்களைப் போலவே இவரும் சமயப்பற்று மிக்கவராக இருந்தார். மதுரை மீனாட்சி அம்மனுக்கு பல்லக்கு மற்றும் பொன் அணிகள் பலவற்றை வழங்கினார். ஆணி திங்களில் ஊஞ்சல் திருவிழா நடத்த ஏற்பாடு செய்தார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் விழாக்கள் நடைபெறும் போது ராணி மங்கம்மாள் தனது செங்கோலை அம்மனின் திருவடியில் வைத்து வழிபடுவதை வழக்கமாக வைத்திருந்தார். சித்திரை முழுமதி நாளில் ராணி மங்கம்மாளும் இளவரசரும் தமுக்கம் அரண்மனையில் தங்கி மீனாட்சி அம்மனின் திருக்கல்யாணத்தை கண்டுகளிப்பது வழக்கம். ஆற்றில் இறங்கும் கல்லழுகரை அவர்கள் இருவரும் வழிபட்டனர். தான் ஒரு இந்துவாக இருந்த போதும் மற்ற சமயங்களை கிறிஸ்துவம் மற்றும் இஸ்லாமியத்தை மதித்தார். இஸ்லாமியர்களுக்கு மானியம் அளித்தார். 1701 இஸ்லாமியர்களின் நல்வாழ்விற்காகவும் பள்ளிவாசல் பாதுகாப்பிற்காகவும் திருச்சியில் உள்ள நிலங்களை மானியமாக வழங்கியதாக கூறப்படுகிறது. ராணி மங்கம்மாளின் அறப்பணிகள். ராணி மங்கம்மாள் மக்கள் நலம் பேணும் பல அற செயல்களை செய்துள்ளார். மதுரையில் பெரியதொரு அன்னச்சத்திரம் ஒன்றை அமைத்தார். அது மங்கம்மாள் சத்திரம் என்று இன்றளவும் அழைக்கப்படுகிறது. புதிய சாலைகள் பலவற்றை அமைத்தார். கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலை மங்கம்மாள் சாலை என்று அழைக்கப்படுகிறது. குதிரைகள், பசுக்கள், காளைகள் முதலியவை நீர் அருந்துவதற்காக சாலை ஓரங்களில் தண்ணீர் தொட்டிகளை அமைக்க ஆணையிட்டார். பொதுமக்களுக்காக குடிநீர் ஊருணிகள், கிணறுகள் ஆகியவற்றை தோண்டச் செய்தார். தொழில் வளர்ச்சி, வாணிகம், மக்கள் தொடர்பு ஆகியவற்றிற்கு வழிவகுத்தார். கொள்ளிடத்தில் வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் துன்பமுற்ற போது அவர்களுக்கு உணவு, உடை, வீடு மற்றும் பாதுகாப்பு வசதிகளை ஏற்பாடு செய்தார். வெள்ளத்தால் அழிந்த கரையோரத்து சிற்றூர்களை சீரமைத்தார். தற்போது மகாத்மா காந்தி அருங்காட்சியகமாக விளங்கும் தமுக்கம் அரண்மனையே ராணி மங்கம்மாளின் கோடைக்கால அரண்மனையாக இருந்தது. இதிலும் தமுக்க மைதானத்தில் தான் அக்காலத்தில் யானை சண்டை முதலான பொழுதுபோக்கு விளையாட்டுகளும் அரசு விழாக்களும் நடைபெற்றன. மங்கம்மாளின் இறுதி காலம். மிக திறமையாக ஆட்சி செய்த ராணி மங்கம்மாள் தனது பேரன் விஜயரங்க சொக்கநாத நாயக்கரிடம் நேரம் செலவழிக்க இயலாததால் தவறான வழிகாட்டுதலின் பேரில் தனது பேரன் ராணி மங்கம்மாளை தனது எதிரியாக கருதினார். எனவே தனது பேரனாலேயே சிறைப்பிடிக்கப்பட்டார். சிறையிலேயே தனது இறுதி காலத்தை கழித்தார். 1706 இவ்வுலக வாழ்வை நீத்தார் ராணி மங்கம்மாள். அவருடைய நாமம் என்றும் வாழட்டும். ஒரு பெண். நன்றி.